ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்புல என்ன பார்க்க இருக்கோம்னா, கணக்கம்பட்டி சித்தர் அவர் சித்தரா இல்ல முருகனின் மறு உருவமா? அவர் ஏன் சித்தரா ஆனாரு? ஏன் இடும்பன் மலையில போய் அவர் இருந்தாரு? இடும்பன் மலையில அவருக்கு என்ன கிடைச்சது? முருகனால் மறுஉயிர் பற்றவர் என்று சொல்கிறார்கள். கணக்கம்பட்டி சொந்த ஊர். அந்த கணக்கம்பட்டியில் அவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். எப்படி சித்தர் ஆனார்? முருகப்பெருமானுக்கும் அவருக்கும் என்ன தொடர்? இப்படி பல நிகழ்வுகள். வாய் பேச முடியாதவர்களுக்கு வாய் பேச்சு கொடுத்தாரு. கொடும் வியாதியில சென்றவங்களுக்கு வியாதியை குணப்படுத்தினாரு. பணப்பிரச்சனையில இருந்தவங்களுக்கு பண பிரச்சனையை தீர்த்தாரு. இப்படி பல விஷயங்களை அவர் செஞ்சிருக்காரு. அவரை பத்தி தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பழனி மலை முருகன், இந்த முருகப்பெருமான் அங்க எப்படி வந்தார், அந்த பழனி மலை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காம எல்லாரும் வீடியோக்குள்ள போங்க. நம்மளோட சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு வரும். பழனி மலை முதல் எப்படி உருவாச்சு? சிவபெருமானோட சீடர் அகத்திய முனிவர். அந்த அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் கைலாயத்துல 2 மலைகளை தானமா கொடுத்துருக்காரு. அந்த மலைகளை இடும்பன் இடும்பி இவங்க 2 பேரும் அகத்திய முனிவரோட சீடர். இவங்க 2 பேரும் அந்த மலைகளை தூக்கி கொண்டு தென் துருவத்துக்கு, அதாவது பொதிகை மலையில இருக்கக்கூடிய அகத்தியருக்கு கொண்டு வர சொல்லியிருக்காரு அகத்தியர். இவங்க 2 பேரும் கொண்டு போற வழியில இவங்களுக்கு ரொம்ப களைப்பானதுனால அந்த மலையை ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு இளைப்பாரி இருக்காங்க. அப்படி இளைப்பாறும் போது அந்த மலையை மறுபடியும் அவங்க தூக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. தூக்க முடியல. ஏன்னு பார்த்தா முருகப்பெருமான் தன் தந்தையிடம் கோவித்து கொண்டு பழனிமலை சென்றார். பழனிமலை, அந்த பழனிமலை உருவானது அந்த இடும்பன் இடும்பி தூக்கி சென்ற 2 மலைகளையும் அதில் ஒரு மலையில் முருகப்பெருமான் ஏறி நின்று கொண்டார். அந்த முருகப்பெருமான் அந்த மலையில ஏறி நிற்கும் பொழுது இவங்க அந்த மலையை அசைக்கவே முடியல. அப்ப இந்த இடும்பன் அந்த மலை மேல பார்க்கும்போது ஒரு சிறு குமரன் அங்கே நிற்பதை கண்டு அவரை கீழே இறங்க சொல்லியிருக்காரு. அவர் இறங்க மாட்டேன்னு சொன்னாரு. இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதமாகி சிறு சண்டை, போர் வந்திருக்கு. அந்த போர்ல முருகப்பெருமான் அந்த இடும்பனை கொன்று விட்டார். இடும்பன் இறந்ததால் இடும்பன் மனைவி தன் கணவரை உயிரோடு தருமாறு முருகனிடம் கெஞ்சியதால் அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்திருக்கிறார் முருகப்பெருமான். அப்படி உயிர் பெற்ற இருவருமே அந்த மலை பகுதியிலே நான் உங்களுக்கே சேவை செய்கிறோம் என்று சொல்லி முருகப்பெருமான் அவர்களுக்கு வரம் கொடுத்து அவர் இருவரும் தரிசனம் செய்து கொண்டுதான் நம்ம மேல முருகன் பழனியவே பார்க்க போக முடியும், பழனிமலை முருகனை. இந்த பழனிமலை முருகன் போகர் சித்தரால் நவ பாஷாணங்களில் செய்யப்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய சிலை. இந்த முருகப்பெருமான் போகருக்கு கட்டளையிட்டு அந்த கட்டளைப்படியே அவர் இந்த நவபாஷாண சிலையை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த உருவாக்கப்பட்ட சிலையில் பல மருத்துவ குணங்கள் இருப்பதால் அந்த தீர்த்தங்களை, அந்த அபிஷேகம் பண்ணிய தீர்த்தங்களை மக்கள் பருகினால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கொடிய நோய் இருந்தாலும் குணமாகும் அப்படின்னு ஐதீகம். அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. ஸோ அப்படி வரலாறு பெற்ற இந்த பழனி மலை, இந்த கணக்கம்பட்டி சித்தர் ஒரு இடத்தில் உயிர் இல்லாமல் கிடந்து அவருக்கு முருகப்பெருமான் உயிர் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இவர் ஏன் அந்த இடும்பன் மலை பகுதியில் இருந்தார்? இவருக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, இவர் அந்த கணக்கம்பட்டியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு விவசாய குடும்பத்தில் பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்திருக்கார். அப்பொழுது பல நாள்கள் வேலை செய்து அவருக்கு அந்த வேலை செய்த இடத்தில் மனஸ்தாபம் ஏற்பட்டு சிறு தகராறு ஏற்பட்டதால் கணக்கம்பட்டி ஐயாவை அவர்கள் அடித்து கொன்று விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் அடித்து மயங்கிய நிலையிலேயே அவர் அங்கே அந்த இடும்பன் மலை பகுதியில் போட்டிருக்கிறார். உயிர் போகும் தருவாயில் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் உயிரை காப்பாற்றி அவருக்கு ஞானத்தையும் அளித்திருக்கிறார். அதனால்தான் அவர் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சித்தரா இருக்காங்க. நீங்க பழனி மலையிலே எடுத்துக்கிட்டா கீழே புலிப்பாணி சித்தர் இருக்கிறாரு. அந்த புலிப்பாணி சித்தர் யாருன்னா அவரும் முருகனோட ஒரு சீடர். நம்ம அந்த நவபாசான சிலையை உருவாக்கிய அந்த போகருக்கும் இவர் ஒரு சிஷியர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி
நிறைய சித்தர்களை உள்ளாக்கி கொண்ட அந்த பழனிமலை சாதாரணமாக அந்த பழனிமலை வந்ததில்லை. அந்த பழனிமலைக்கு எவ்வளோ பிரச்சனையோடு சென்றாலும் அது சரியாகிவிடும் என்று இன்னைக்கு வரைக்கும் நம்புகிறாங்க. பழனிமலை முருகனை யார் போய் பார்க்குறாங்களோ அவங்க பிரச்சனை உடனே தீரும் என்று சொல்கிறார்கள். இப்படி சிறப்புமிக்க இடத்தில் உருவானவர் இந்த கணக்கம்பட்டி சித்தர். பழனியில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கணக்கம்பட்டி சித்தரின் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. நானும் அங்கே சென்று அவரை தரிசனம் பண்ணியிருக்கேன். அங்கே சென்றாலே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அங்கே போய் நீங்கள் போனோன்னே வந்துடக்கூடாது. ஒரு 2 மணி நேரமாவது அங்கே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் நடக்கும். உங்களுக்குள்ள அவர் சில விஷயங்களை சொல்வார். ஆனால் சில நேரங்களில் அவர் அந்த நம் கண்ணுக்கு தெரியாமலே அவர் அந்த ஜீவசமாதியிலிருந்து வெளியிலே அப்படியே நடந்து வருவது போல் சில காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. இப்படி சிறப்புமிக்க இந்த கணக்கம்பட்டி சித்தர் இன்று வரை ஒரு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி சிறப்புமிக்க இந்த சித்தர்களை நாடி சென்று பல பேர் பல பயனடைந்திருக்கிறார்கள். சில என்ன பிரச்சனையோடு நீங்கள் அங்கே போனீங்கன்னாலும் உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். அப்படி ஒரு சிறப்புமிக்க முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற இந்த கணக்கம்பட்டி சித்தர் இன்று அந்த கணக்கம்பட்டி சித்தர் வாழ்ந்து வருகிறார். நிறைய பேருக்கு நிறைய பலன்களை கொடுத்துருக்கார். பேச தெரியாதவங்களுக்கு பேச்சு கொடுத்துருக்கிறார். அதாவது நடக்க முடியாதவங்களுக்கு காலை தடவி விட்டோன்னே நடக்க வச்சிருக்கிறார். அப்புறம் கொடிய வியாதியில் போனவங்களுக்கு மருந்து சொல்லியிருக்கிறார். சில விஷயங்களை செய்ய சொல்லுவார். அதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உடனே சரியாயிருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் வாழ்ந்த காலங்களில் அவரை நம்பி நிறைய பேர் போயிருக்காங்க, நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க. அப்படி சிறப்புமிக்க இந்த கணக்கம்பட்டி சித்தர். நீங்கள் பழனி போனீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு இந்த கணக்கம்பட்டி சித்தரையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இங்கே போயிட்டு நீங்கள் அங்கே போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி சிறப்புமிக்க இந்த கணக்கம்பட்டி சித்தர் முருகப்பெருமானோட அருள் பெற்றவர். அதனால் நம்மளுக்கும் அங்கே வாய்ப்பு கிடைச்சது. போய் அவரோட தரிசனம் செய்து அருள் பெற்று வந்தோம். அடுத்து ஒரு நல்ல தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.